Hi, hello friends. Good morning. Welcome to Aarthi Designer Arivar. இன்றைக்கி நம்ம அறிவர் கிளாஸ் 22 பார்க்க போகிறோம். கிளாஸ் 21 வீடியோ லிங்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 22 என்னென்னா ஆரி மெட்டீரியல்ஸ் இருக்கிற த்ரெட்டு இதெல்லாமே ஆரி மெட்டீரியல்ஸ் தானே. அந்த த்ரெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நீடில் என்னென்ன நீடில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் டிப்ஸ் மாதிரி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் நீடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லிடுறேன். மெயினாக இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, மேம் எனக்கு ஆரிவொர்க் நீடில் சொன்னால் துளி பிராண்ட் நீடில் கிடைக்கல, லோக்கலாக இருக்கிற நீடிலும் தராங்க, அதுவும் ஆரிவொர்க்கு போடலாம், அது நான் வாங்கி போடுறேன் மேம், எனக்கு ஆனால் வரவே மாட்டேங்குது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்தெந்த நீடில் பேசிக்காக இருக்கோ அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணி ஃபுல்லாக காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ நீடில் நான் ஸ்டார்டிங்கில் துளி பிராண்ட் நீடில் வாங்கணும் கண்டிப்பாக, வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, நமக்கு வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். துளி பிராண்டில் வந்து 13 24 வாங்க சொல்லியிருப்பேன். 13 வந்து த்ரெட் நீடில் நம்ம த்ரெட் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். இப்போது வந்து 24 நீடிலும் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பீட் ஒர்க்குக்காக. சில பேருக்கு வந்து ஆரி ஒர்க் நீடில் சொல்லும்போது துளி பிராண்டு கிடைக்கல, இந்த மாதிரி அயன் நீடில் உடன் நீடில் இந்த மாதிரி கிடைக்கிது, இதுவும் அந்த மாதிரி, இதுவும் ஆரிவொர்க் நீடில் தான் சொல்கிறாங்க. ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறீங்க. இதுவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது வராது. எதுக்காகனா இந்த நீடில் ரெண்டும் பாருங்களேன், இப்படி வளையும். நம்ம வளைஞ்சோம்னா நமக்கு ரொம்ப டைட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அதை கிளாத்தில் குத்தி எடுக்க முடியும். நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீடிலே வளைஞ்சு இருந்தால் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் துளி பிராண்ட் நீடில் யூஸ் பண்ண சொல்கிறது. இந்த அயன் நீடிலும் சரி பாருங்கள் எவ்வளோ பெண்ட் ஆகுது, உடன் நீடிலும் சரி பெண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணாதீங்க. துளி பிராண்ட் நீடில் வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும், அதை பெண்ட் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் பிகினர்ஸ்க்கு வந்து துளி பிராண்ட் நீடில் தயவுசெய்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எப்படியாவது துளி பிராண்ட் நீடில் வாங்க. இல்லை மேம் நான் இதிலே போட்டு எனக்கு பழகிடுச்சு, எனக்கு இது வருது சொன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பெனிஃபிட்னா, இதோட ஸ்டெம் பாருங்களேன் இவ்வளோ குட்டியாக, அந்த ஸ்டார்டிங்கில் குட்டியாக இருக்கும், போக போக அது சைஸ் பெருசாகிடும். 13 நம்பர் நீடில் தான் நம்ம வந்து இதுக்கு 24 நம்பர் நீடில் தான் நம்ம பீடுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இதுலேயுமே நம்ம பீடை வந்து ஒரு 3 நாள் தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக இதோட ஸ்டெம் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் குட்டியாக இருக்குது, இவ்வளோ இருந்து இவ்வளோ வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பீட் கொடுத்துடலாம். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்க, நல்லா ஆரி ஒர்க்கை வந்து ப்ராக்டிஸ் ஆகி ஒரு ப்ளவுஸ் போடுறவங்க இதை அவங்களுமே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அவங்களோட டைம் சேவ் ஆகும். இதில் 3 கோர்த்து போடுற பீடுக்கும் இதில் மொத்தமாக 15 பீடு கோர்க்கலாம் சுகர் பீட். அந்த 15 பீடு கோர்த்து போடுறதுக்கும் டைம் சேவ் ஆகும். ஒவ்வொரு டைமும் எடுத்து கோர்த்துட்டே இருக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தான் இந்த நீடில். மற்றபடி இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு வளைஞ்சாலுமே அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மல் இந்த நீடிலே நமக்கு வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு நார்மலாக இந்த நீடியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிடைக்கலைனாலும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி பண்ணுங்கள். 13 24 துளி பிராண்ட் நீடில் வாங்கிக்கோங்க. இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் யூஸ் ஆகும். நான் இதை ஸ்டார்டிங் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு இது தெரியவே தெரியாது. எங்கள் மேம் சொன்ன துளி பிராண்டை தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போது நல்லா ப்ளவுஸ் ஸ்பீட் வரவும் நான் இது வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணும்போது தான் இது தெரியுது எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டெல்லாம் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் ஜர்தாசி ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து பெருசாக எடுத்தால் மட்டும்தான் டிசைன் ஃபில் பண்ண முடியும். அதுக்காகலாம் இந்த நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த நீடிலையும் வாங்கும்போது நல்லா இந்த மாதிரி ரொம்ப இந்த நீடில் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே ஸ்பெண்ட் ஆயிரும். அதுக்காக சொல்கிறேன், இதை வாங்கும்போது இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. கடையில் இதுவே கிடைக்கிது, இதுதான் வாங்க போகிறேன், இதிலே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ரொம்பவும் இப்போ துளி பிராண்ட் நீடில் வந்து நார்மலாக சப்பட்டையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எதுக்காக த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன்னா, ஹேண்டு பிடிக்கிறதுக்காக. இப்படி பிடிச்சி நமக்கு ரொட்டேஷன் வரணும்ல, இப்படி ரவுண்டாக நம்ம த்ரெட்டை சுற்றி வச்சா மட்டும்தான் அந்த ரொட்டேஷன் நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணி குத்தி இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு வரும். அது சப்பட்டையாக இருக்கிறதுனால அங்கே ரொட்டேட் டக்குன்னு வராது. அதுக்காக நான் த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன். இந்த த்ரெட் வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் சூயிங் த்ரெட் சுற்றுங்க, ஆனால் சூயிங் த்ரெட் சுற்றினா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆரி மெட்டீரியல்ஸில் பைப்பிங் த்ரெட் வந்து நான் வாங்க சொல்லியிருப்பேன். இது அடுத்தடுத்த கிளாஸில் எம்போஸ்டு ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் ஆகும். இந்த பைப்பிங் த்ரெட்டும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் இப்போ நார்மலாக இருக்கிற நீடில் நினச்சிக்கோங்க.
கம் வச்சு இந்த ஸ்டார்டிங் நல்லா ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே நல்லா சுற்றிக்கோங்க ஃபுல்லாக. இது வந்து அவ்வளோ டைம் எடுக்காது, ஏன்னா இதோட தின்னஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 10 டைம் சுற்றினா கூட போதும்னு நினச்சிக்கலாம், அந்தளவுக்கு டக்குன்னு வந்துடும். நான் வந்து சூயிங் த்ரெட் ஃபஸ்ட்டே நான் சுற்றி வச்சுருந்ததுனால சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் கூட வாங்கி சுற்றி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கை நல்லா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக சொல்கிறேன். அந்த உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த நம்பர் தெரிகிற வரைக்கும் சுற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட். நம்ம இப்படி ரொம்ப த்ரெட்ஸ் வாங்கி வாங்கி பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம், அதை அப்படியே அந்த தேவையானதை முடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம சுற்றி சும்மா பேருக்கு இப்படி சுற்றி வச்சிட்டோம்னா அந்த பாக்ஸில் அது கலண்டு 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 வந்துடும். இந்த த்ரெட் இன்னொரு கலர் த்ரெட்டோட சிக்காகி வேஸ்ட் ஆகும். நம்ம அந்த சிக்கை எடுக்க முடியாதனால ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிவிடுவோம். ஸோ த்ரெட் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் சுற்றிக்கோங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் த்ரெட் இருக்கும்போது இப்படி கையை உள்ளே விட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றி லாஸ்ட் எண்டுக்கு வரும்போது இப்படி சுற்றி வச்சுக்கோங்க. அப்படி சுற்றி வச்சிட்டிங்கன்னா அது கலராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த த்ரெட்டு கூட சிக்காது, அது அப்படியே ஸ்டெஃபாக நின்றோம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, சில்க் த்ரெடை வந்து நான் சொல்லியிருந்தேன் பென்சில், ஏதாவது வேஸ்ட்டு பென்சில், பாபின் அப்படி ஏதாவது ஒரு இதில் சுற்றி வச்சுக்கோங்க அப்படி நான் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங் கிளாஸில் வந்து கொஞ்சம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால தான் டபுள் லேயராக போட்டு லாஸ்ட்டாக நாட் போட்டு நான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இன்னும் போக போக கிளாஸஸ் வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் ஒரு 5-6 கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே பெரிய பெரிய ஷேப்ஸ், திலகம் ஷேப்ஸ் அந்த மாதிரி போட்டு அதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வரும். அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிரித்து 2 நூலை நாட் பண்ணி போட்டோம்னா த்ரெட் பத்தாது. ஒரு டிசைனுக்கு இவ்வளோ தான் த்ரெட் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ த்ரெட் பத்தாது. அப்போது நம்ம கட் பண்ணி போடுவோம். கீழே பார்த்தோம்னா வெறும் நாட்டாக தெரியும். அந்த டிசைனுக்கு மேலே ஃபினிஷிங்காக இருக்கும், ஆனால் கீழே பார்த்தோம்னா அங்கங்கே நாட்டாக தெரியும். ப்ளஸ் அது ஒன்று. ஒருவேளை அந்த டிசைன் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராவே பிச்சு நம்ம அந்த ஸ்டிச்சஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் த்ரெட் மிச்சமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கட் பண்ணி வேஸ்ட்டாக போட்டுருவோம். ஸோ இப்படி கட் பண்ணி வேஸ்ட்டாக போட்டால் எவ்வளோ த்ரெட் வேஸ்ட் ஆகுறது. ஸோ நம்ம இனிமேல் டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுனால பாபின் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி